ஒரு ஷார்ட்ஸில் காமிச்சிருப்பேன். இது மாதிரி பிளான்ட் பாட்டிலெல்லாம் சின்ன வெங்காயத்தை குத்தி வச்சுருக்கேன், இந்த மண்ணில் வந்து ஊனி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ரீசன்னா, இங்கே பாருங்கள் கத்தாழை எவ்வளோ நல்லா பச்சை பச்சேன்னு இருக்குது அழகாக. ஆனால் இது லாஸ்ட் இயர் என்னாச்சுன்னா ப்ரௌனாக ஒரு மாதிரி செத்து போகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி திடீர்னு ஒரு யோசனை வந்தது, வெங்காயம்லாம் பாக்டீரியாவை கில் பண்ணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சப்போஸ் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சும்மா ஒரு 2-3 வெங்காயம் குத்தி வச்சேன். உள்ளுக்குள்ளே குத்தி வச்ச உடனே அது பாட்டுக்கு கொஞ்ச நாள் கழித்து ப்ரௌனாக இருந்தது, ஃபுல்லாக நல்லா க்ரீனாக ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப இப்போ இந்த வின்டருக்கு வந்து திரும்பவுமே அதே மாதிரி ப்ரௌன் ஆயிடுச்சு. ஏன்னா வின்டர் போயிட்டு வர பெருசாக வெயில் இருக்காதுல்ல, அப்போ இது வந்து வளர மாட்டேங்குது, உள்ளே வச்சாலும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ திரும்பவும் என்ன பண்ணேன், இந்த இப்போ பாருங்கள் காஞ்சி போயிருக்கு. இந்த வெங்காயத்தை திரும்பவும் சின்ன வெங்காயத்தை குத்தி வச்சேன் உள்ளே, திரும்பவும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக க்ரீனாக வந்துருச்சு. இப்போ அதனால தான் பாருங்கள் எல்லா பாஸ்கெட்லேயும் வச்சுருக்கேன். இது என்ன மெயின் ரீசன், இது என்னென்னா, இப்போ இந்த இது 2 தடவை நான் என்னோடய கத்தாழையில் ட்ரை பண்ணிட்டதால் இப்போ அது வச்ச ரீசனே, இப்போ இதில் எல்லாம் வெங்காயத்தாள் இருக்குன்னா இங்கே பாருங்கள் அந்த குட்டி குட்டியாக ஒரு மாதிரி டஸ்ட்டாக தெரியுதுல்ல உங்களுக்கு, இதெல்லாம் ஒரு ஒயிட் கலர் ஒரு பூச்சி ஒன்று. இப்போ இது ஒரு பூச்சி ஒன்று. இது நான் வந்து வேப்பெண்ணெய் போட்டு, இங்கே பாருங்கள் அந்த பூலையும் வெள்ளை வெள்ளையாக தெரியுதா ஃபுல்லாக உங்களுக்கு, வேப்பெண்ணெய் சோப் சொல்யூஷன் எல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்னோடய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பின் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே வச்சு விட்டால் மழை தண்ணியெல்லாம் பட்டும் இதெல்லாம் க்ளீன் ஆகிடும், அட்லீஸ்ட் கிளியர் ஆகிடும்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுவும் சரி வரல. சரி நம்ம கத்தாழைக்கு ட்ரை பண்ணியிருக்கோமே, அதனால் இதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். சப்போஸ் ரூட்டில் ஏதாவது பாக்டீரியா அப்படி ஃபங்கஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாலும் அதை கில் பண்ணிவிடும்னு ஃபுல்லாக இங்கே நல்லா பிளான்ட்டுக்கிட்டேயே குத்தி வச்சுருக்கேன் நிறைய. அப்போ இதை வச்சுட்டு நான் உங்களுக்கு இதை அப்டேட் பண்ணுறேன், பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணணும், நாளைக்கு அப்படி இப்போ ஒரு 2-3 நாள் தான் ஆகுது இதை வச்சு. இதை ஃபுல்லாக இதெல்லாம் வாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வராமல் இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணணும். அப்புறம் தான் என்ன பண்ணினேன், இதை வச்சு இந்த பிளான்ட்ஸ்லையும் எல்லாம் சின்ன வெங்காயத்தை எல்லாம் உள்ளே குத்தி வச்சுருக்கேன் ஃபுல்லாக. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வீடியோவில் பார்த்தேன் நான், சின்ன வெங்காயம் வந்து பூவும் நல்லா பூக்கும், சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் அரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம இன்னும் வாட்டர் சொல்யூஷனில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி மண்ணுலேயும் கொஞ்சம் ஊற்றி விட்டால் நல்லா பூவும் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ தூரம் எதுக்கு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்துட்ருப்பானே, அதை விட சின்ன வெங்காயத்தை குத்தி வச்சா அது பாட்டுக்கு உள்ளே இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 2 தடவை கத்தாழையில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. கலரே அப்படியே ப்ரௌனாக இருந்ததே கலர் சேஞ்ச் ஆகி வந்தது. அதனால் இது வந்து பூ வந்து ஆக்சுவலி அது நார்மலாகவே வளர்ந்தது தான். இது இப்போ தான் நான் வச்சுருக்கேன். மேபி இன்னும் ஜாஸ்தி பூ வருதா என்னன்னு நான் உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நீங்களும் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த பூச்சிக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வந்து இந்த கத்தாழை எக்ஸ்பீரியன்ஸால் இதை ட்ரை பண்ணியிருக்கேன் நான். ப்ளஸ் நிறைய வீடியோஸும் பார்ப்போம் இல்லையா, அதுலேயும் இதே மாதிரி வெங்காயம் நல்லதுன்றாங்க. சரி அதனால் குத்தி வச்சு பார்ப்போம், இன்னும் நிறைய பூ இருந்தாலும் அழகாக தானே இருக்கும் அப்படின்னு. இந்த கத்தாழை அழகாகவே இருக்குது. ஆனால் எனக்கு 2 தடவை இது இப்படி நடந்துச்சு. அது வந்து சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் அப்படி ஆகக்கூடாது, ஆச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இல்லைன்னா நான் சும்மா எதுக்கு இதில் வெங்காயத்தை குத்தி வைக்கணும்ல. உண்மையாக ப்ரௌன் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இப்படி கத்தாழை அந்த மாதிரி ஆச்சுன்னா 2-3 வெங்காயத்தை குத்தி வைங்க, அது பாட்டுக்கு நார்மலாக அழகாக க்ரீனாக வந்துடுது நல்லா. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் யாராவது எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.